திமுக வந்து இருக்க எல்லா கட்சிகளையும் தங்கள் பக்கம் வந்து கூட்டணிக்கு அவங்க சேர்த்துட்டாங்க. ஒரு பெரிய வானவில் கூட்டணியாக இருக்குது. நம்ம ஆன் பேப்பராக பார்த்தாலும் கூட அரித்மேட்டிக்காக வந்து இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷனே நமக்கு தென்படுது. அப்படி இருக்கும்போது விஜயோ இல்லை என்டி அலைன்ஸோ, அதிமுக தலைமையிலான என்டி அலைன்ஸோ இந்த தேர்தலை வந்து அவங்களுக்கு சாதகமாக மாற்றிட முடியுமா? இதுக்கு 2 பதில் இருக்குது. விஜய் தரப்பு பதில் என்னன்னா, அது விஜயே சொல்லிட்டார். எல்லா கட்சிகளும் 2 விஷயத்தை நம்புகிறாங்க. ஒன்று அரித்மெட்டிக், அலையன்ஸ் அரித்மெட்டிக். 2வது ஓட்டருக்கு பணம் கொடுக்குறது. இந்த 2மே எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இது இல்லாமையே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறார். இது விஜயுடைய பதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. அதிமுக தரப்பில் அரித்மெட்டிக் வந்து அவங்களும் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டதுனால தான் அமித்ஷா 1 வருஷம் முன்னாடியே அதிமுக கூட்டணியை உறுதி பண்ணாங்க பிஜேபி கூட. அப்புறம் அன்புமணி அவர் சீனியர் ராமதாஸ் சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குது. அது ஓயட்டோன்னு வெயிட் பண்ணாமல் அன்புமணி ஃபேக்ஷன் எடுத்து உள்ளே போட்டாங்க. இப்படி அவங்களும் ஒரு பக்கம் வந்து தமாக குட்டி குட்டி ஜாதி கட்சிகள் கூட விடமாட்டுறாங்க, எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடுறாங்க. அமமுக கூட அவ்வளவு நெருடல் இருந்தாலும் அமமுகவையும் பேசி அமமுகவும் அதிமுக ஒரு எடப்பாடியும் எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். எடப்பாடியை முதலமைச்சராக பதிலாக நான் தூக்கில் தொங்குவேன்னு சொன்னார் டிடிவி தினகரன். ஆனால் இன்றைக்கி வந்து மறப்போம், நாங்கள் வந்து விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனது இல்லை அப்படின்னு வேற ஒரு டைலாக் சொல்கிறார், சொல்லி உள்ளே வந்துட்டார். ஸோ அவங்களும் ஓட் கன்சால்டேஷனுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. விஜய் வந்து எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லை, அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. எங்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது, எங்களுக்கு இது 2மே தேவையில்லை, பணமும் தேவையில்லை, இந்த ஆள் பலமும் தேவையில்லை, நாங்கள் வந்து நாங்களே மக்கள்கிட்ட போவோம், எங்களை மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு அவர் சொல்கிறார்.